இப்போ நம்ம கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம்ல, ஆமாம் சார். அந்த கிட்னி ஸ்டோன் தாங்க முடியாத வலி வந்துச்சுன்னா அங்கே எங்கே தாட் ப்ராசஸ் ஓடும்? கரெக்டு. அந்த தாட் ப்ராசஸ் அந்த வலியை மட்டும்தான் எப்படி நம்ம போக்கிக்கணுன்றதுக்காக பாடுபடும், வேற எதுவுமே யோசிக்காது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த ஹைலி ஷார்ட் டெம்பர்ட்னு சொல்கிறோம். எக்ஸாக்ட்லி. சுத்திகரங்களை எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு 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 விடுறது. அது ஒரு சாதாரண மனநிலை கிடையாது, அது வந்து ஒரு இமோஷனல் டர்புலன்ஸ். அது வந்து நம்ம உடல் மூளையில் எப்போ இமோஷன்ஸ் தாண்டவம் ஆடுதோ ஃபஸ்ட்டு பாதிக்கிறதே உன் உடல் இயக்கங்கள் தான். புரியுதுங்களா? அதாவது பிரச்சனை, சிக்கல், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குமா, ப்ராப்ளம்ஸ், புரியுதா? சரி. இதுக்கு நீ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய்? நானும் என் ஃப்ரெண்டு மாதிரி காரில் போகணும், நானும் என் ஃப்ரெண்டு மாதிரி கலர் கலராக ட்ரெஸ்ஸு போடணும், நானும் என் ஃப்ரெண்டு மாதிரி என் சிஸ்டர் மாதிரி, என் கசின் சிஸ்டர் மாதிரி, என் பிரதர் மாதிரி இது டைமண்ட் நெக்லஸ் போடணும். பத்தலை பணம். வணக்கம் நேர்களே, டாக்டர் சிகே அவரோட யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் இருக்குது சார். நான் டேரெக்டாகவே டாபிக் ஆரம்பிக்கிறேன் சார். இந்த சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர், இதுக்கெல்லாம் வந்து பாதி பேருக்கு மீனிங் புரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது சார், இன்க்ளூடிங் மீ. சார், நான் ஒரு விஷயம் இங்கே சொல்லணும் சார். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற ஒரு கால சூழ்நிலையில் டிப்ரெஷனுன்றது வந்து என்னென்னா, பிறந்த குழந்தைக்கு தெரியுமா தெரியாதா அது மட்டும் தான் சார். மற்றபடி எல்லாருமே ஒரு டிப்ரெஷனில் இருக்காங்க சார். இது வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட உணவு பழக்க வழக்கம், நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இருக்கிற இந்த கூட இருக்கிற அந்த ப்ரெஸ்டீஜியஸான ஒரு சொசைட்டியில் இருக்கிறதுனால நம்மளோட வாழ்க்கை முறை, சாப்பாடு, வேலை, இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு மனுஷனை வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டில் கொண்டு போய் விட்டுருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லை சார். ஏன்னா மறுநாள் காலையில் எழுந்தோடனே அவன் இருக்கானா இல்லையா, சாப்பிட்றானா சாப்பிட்லையா, எல்லாத்தையும் தாண்டி அவன் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கான். இதுதான் இப்போ இருக்கிற ஒரு ஜென்ரேஷனோட ஒரு 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 வந்து ஒரு சாபம்னு கூட சொல்லலாம் சார். ஏன்னா முன்னாடிலாம் வந்து டிப்ரெஷனுன்றது வந்து பாதி பேருக்கு என்னன்னே தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்போ டிப்ரெஷன் எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு காமன் வேர்டாகவே மாறிடுச்சு சார். இதுக்கு ஏன்னா எத்தனை பேருக்கு தான் டிப்ரெஷனில் இருக்கோன்னு கூட தெரியாமல் இருக்காங்கன்னா தெரியல சார். ஆனால் அவங்கள வேறு மாதிரிலாம் கொண்டு போய் விடுது. சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, ஏதோ நம்ம வாழ்க்கை வாழணுமேனு ஏதோ வாழ்ந்துட்டுருக்காங்க. இதை கண்டிப்பாக நிறைய பேர் என்னோட அக்ரி பண்ணிப்பாங்க சார். இதை நீங்கள் கண்டிப்பாக இதை அட்ரஸ் பண்ணியே ஆகணும் சார். சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர் அப்படின்னாலே சைக்கினா மனம், சோமானா பாடி. ஸோ உடலுக்குள் ஏற்படக்கூடிய அனைத்து கோளாறுகளும் ஆல்மோஸ்ட் சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர் கீழே தான் வரும். ஏன்னா மனமும் உடலும் வேறு வேறு அல்ல. உறுப்புகள் அனைத்தும் ஸ்கெலிட்டல் பாடி, தசைகள், எலும்புகள், இரத்தம் மற்றும் உள்ளுறுப்புகள் மற்றும் ஐம்புலன்கள், இவைகள் அனைத்தும் ஒன்றிணைந்து இயங்கும் பொழுது அதை அடிப்படையாக இயக்குவது உன் மனம்தான். ஒத்துக்கிறீங்களா? மனம் என்பது அந்த கான்ஷியஸ்னஸ், புரியுதுங்களா? நினைவு நிலை. இப்போ கான்ஷியஸ்னஸ் எங்கே இருக்குன்னா பிரெயினில் இருக்குன்னு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது, புரியுதுங்களா? கான்ஷியஸ்னஸ், அந்த நினைவு நிலை என்பது 10 லட்சம் கோடி உயிரணுக்கள் இருக்குதுல்ல, ஒவ்வொரு உயிரணுலேருந்தும் இயங்குது. புரியுதுங்களா? அப்படியா சார்? ஆமாம், மூளையிலேருந்து மட்டும் கிடையாது. எவ்ரி ஹியூமன் செல் இஸ் கான்ஷியஸ் பை இட் செல்ஃப். உணர்வுகள்ன்றது அப்போ உணர்வுகள் என்பது உனக்கு வந்து கார்டெக்ஸ் லெவலில், காக்னிஷன் லெவலில், மூளை அளவில் அந்த தாட் ப்ராசஸ் ஓடிட்டுருக்குல்ல, சரி, அது மட்டும் கான்ஷியஸ்னஸ் இல்லையே. உடல் உறுப்புகள் எல்லாம் சீராக இயங்கினா தானே உனக்கு அந்த தாட் ப்ராசஸ் ஓட முடியும். இப்போ நம்ம கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம்ல, அந்த கிட்னி ஸ்டோன் தாங்க முடியாத வலி வந்துச்சுன்னா அங்கே எங்கே தாட் ப்ராசஸ் ஓடும்? கரெக்டு. அந்த தாட் ப்ராசஸ் அந்த வலியை மட்டும்தான் எப்படி நம்ம போக்கிக்கணுன்றதுக்காக பாடுபடும், வேற எதுவுமே யோசிக்காது அது. புரியுதுங்களா? புரியுது சார். அதனால் கான்ஷியஸ்னஸ் என்ற அந்த நினைவு நிலை என்பது உடல் முழுவதும் இருக்கக்கூடிய
அந்த 10 லட்சம் உயிரணுக்களில் இருந்தும் இயங்கக்கூடிய மொத்தமான ஒரு உணர்வு தான் அது. அப்போது என்ன ஆகுது உங்களுக்கு? சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்னு வரும்பொழுது உங்களுக்கு உங்களுக்கு சிந்தனை சிதறல்கள், புரியுதுங்களா? சைக்கலாஜிக்கல் டிஸ்டார்ஷன், எமோஷனல் டர்புலன்சஸ். அதாவது ஒரு நேற்று யாரோ ஒருத்தர் நம்மளை அடிச்சிட்டாங்க, இல்லை ஒரு 3 மாதம் முன்னாடி யாரோ ஒருத்தவங்க நம்மளை ஒரு ஹோட்டலில் அடிச்சிட்டாங்க, ஏதோ தகராறு அடிச்சிட்டாங்க, அவ்வளோ பேர் எதிர்க்க நம்மளுக்கு அவமானம் ஆயிடுச்சு. அதை மனசு நினச்சி 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 வருந்தோம், அப்பப்போ அந்த தாட் வரும், புரியுதுங்களா? அது ஓவர்கம் பண்ணணுமா? அன்பிளசன்ட் தாட் அது. சார் அது ஓவர்கம் பண்ணணுமா? அது இல்லைல்லம்மா, அதெல்லாம் விடுவோம், ஓவர்கம் பண்ணுறதெல்லாம் அப்புறம் வருவோம். அந்த அன்பிளசன்ட் தாட் அடிக்கடி வந்துட்டே இருக்குது, அது நம்மளை ரொம்ப பாதிச்சிருச்சு, புரியுதுங்களா? கரெக்ட். அதனால் உன் உடல் இயக்கங்கள் அடிபடும், அதை நினச்சி 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 நொந்து நொந்து நொந்து. புரியுதா? புரியுது சார். ஃபஸ்ட்டு இதில் அடிபடுறதே உன் தூக்கம்தான், அங்கேயே ஆரோக்கியம் அவுட்டு, இமோஷனல் டர்புலன்சஸில். ஓகேங்களா? அடிக்கடி 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 சின்ன சின்னதுக்கெல்லாம் கோவப்படுறது, புரியுதுங்களா? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த ஹைலி ஷார்ட் டெம்பர்டுன்னு சொல்கிறோம். எக்ஸாக்ட்லி. சுத்திகரங்களை எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு 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 விழுறது. அது ஒரு சாதாரண மனநிலை கிடையாது, அது ஒரு இமோஷனல் டர்புலன்ஸ். அது நம்ம உடல் மூளையில் எப்போ இமோஷன்ஸ் தாண்டவம் ஆடுதோ ஃபஸ்ட்டு பாதிக்கிறதே உன் உடல் இயக்கங்கள் தான். இப்போ யூட்ரஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, டிஸ்மெனரியா, எக்ஸசிவ் ப்ளீடிங்கு, எல்லாமே சைக்கோசோமேட்டிக் டிசார்டர், ஆல் யூட்ரஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம். நீங்கள் என்ன தான் அதுக்கு மருந்துகள் இருந்தாலும் மன அமைதி தேவைப்படுது. அதனால தான் சார் பீரியட்ஸ் ப்ராப்ளம்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. எவ்வளோ பேர் நான் சரி பண்ணி தரேன், அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறதே மனசு அமைதியாக வைங்க, கவலைப்படாதீங்க எதை பற்றியும். ஓகே, உடல் தான் உங்களுக்கு பொக்கிஷம், உடல் தான் செல்வம், அது நல்லா இருந்தாலே போதும். நம்மளுக்கு மற்ற கவலைகள் எல்லாம் புறந்தள்ள வேண்டும், புரியுதுங்களா? புரியுது சார். இப்போ இந்த ஐபிஎஸ், ஐபிடி, இந்த கான்ஸ்டிபேஷனு, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், இரிட்டபிள் பவுல் டிசார்டர், இந்த மாதிரி அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், க்ரோனிக், இதெல்லாமே சைக்கோசோமேட்டிக் ப்ராப்ளம்ஸ் தான், புரியுதுங்களா? இந்த ஜீரண மண்டல கோளாறுகள் இருக்குது தெரியுமா? இந்த ஜேர்டுன்னுவாங்க, அசிடிட்டின்னுவாங்க, ஆசிட் ரிஃப்ளெக்ஷன், ஓலா பேர் கற்று வச்சுருக்கிறாங்க இப்போ ஜனங்க எல்லாம். கேம்பிரிட்ஜ் ப்ரொஃபஸர் மாதிரி ஆயிட்டாங்க. ஓகே, நியூ டேர்ம்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ். நியூ டேர்ம் அண்ட் டெக்னாலஜி எல்லாம் ஒன்று தான். நியூ டேர்ம்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு தான் மனுஷன்னா வேற மாதிரி பிறக்கணும். 4 கால் 8 கை, 2 கால் 2 கை தானேயா? அப்புறம் என்னையா நியூ டெக்னாலஜி டெர்மினாலஜி? இஷ்டத்துக்கும் பேர் வைப்பீங்க, படம் போட்டு கண்ணு போட்டு பொட்டு வச்சு பூ வச்சு. அங்கே தான் ஒன்றும் இல்லையா? என்ன ஆகுது அங்கே? ஒன்றும் இல்லையா? எவனுக்காக என்ன ஒன்று வந்தால் சரி பண்ணி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையா அங்கே? அப்போ உங்களுக்கு எமோஷனல் எங்களுக்கு எமோஷனல் முடியும். இதை பாருங்க, நான் எதையும் பற்றியும் கவலைப்பட மாட்டேன், நான் எதை பார்த்தும் பயப்பட மாட்டேன். இருப்பியா நீ? என் முன்னாடி ஒரு சிங்கமே வந்த நின்ன கூட பயப்பட மாட்டேன். என்ன அத்தனை நிமிஷம் நம்மளை சாப்பிட போகுது, அத்த ஜென்மத்தில் பார்த்துக்கலாம் விடு, அவ்வளோதானே? ஏன் ஓடுற? நீங்க எப்படி இருக்கீங்கன்றதுக்காக எல்லாரும் பாருமா, ஒவ்வொருத்தருக்கும் சிச்சுவேஷன் மாறும். என்ன நான் இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணிக்கலாமா? நீங்க எப்படின்னு கேட்டதுக்கு என்னை பற்றி நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். நீ எப்படி இருக்கணுன்றது உன்னுடைய கடமை, அது உன்னுடைய பொறுப்பு. எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. எமோஷன்லெஸ்ஸா இருக்கணும்ன்றீங்களா? எமோஷன்லெஸ்ஸா இருக்கணும் இல்லை, உன்னை நீ எப்படி கையாள்வது என்பதை உன்னை நீ கையாள தெரிந்து கொள்ள வேண்டும், புரியுதுங்களா? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, புரியுதுங்களா? அதாவது பிரச்சனை, சிக்கல், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குமா, ப்ராப்ளம்ஸ், புரியுதா? சரி. இதுக்கு நீ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய் என்பதை பொறுத்தே உன் மனநிலை அமையும். அந்த மனநிலை சிக்கலுக்கும் பிரச்சனைகளுக்கும் உங்களை சுற்றி இருக்கும் மக்கள், இப்போ வீட்டில் பிரச்சனை, ஓகே, அப்பா அம்மா எனக்கு சரியில்லை, அப்பா பெரிய குடிகாரன், புரியுதுங்களா? அம்மா ஒழுங்காக சோறே போட மாட்டாங்க, சோறே செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா இப்படி இருக்கிறதுனால அம்மா மனம் சிதைஞ்சு போயிருக்கு. ஓகே, புரியுது சார். எனக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட பேரண்ட்ஸ் ஆர் நாட் பாதர்ட். அப்போ என்னுடைய நிலைமை என்ன ஆகும், புரியுதுங்களா? புரியுது. ஒரு அப்பா அம்மா அவங்க பையனை அப்படி போற்றி பாதுகாத்து வளர்க்குறாங்க.
22 வயசுக்கு அப்புறம் அவன் பெரிய ட்ரக் அடிக்ட் ஆயிடுறான். புரியுதுங்களா? சொசைட்டியில் அவ்வளோ பெரிய அவமானம், வெளியில் தலை காட்ட முடியல. என் பையன் என்ன பண்ணுறான்னு யாருன்னா கேட்டால் சொல்ல முடியல. எல்லாருக்கும் தெரியுது அவன் பெரிய ட்ரக் அடிக்ட் ஆகிட்டான், வீட்டில் அட்டகாசம் பண்ணுறான், பொருளெல்லாம் போட்டு உடைக்கிறான், காசு கொடுக்கலனா. அந்த நிலைமைக்கு போயாச்சு. அப்போ அந்த தாய் தந்தையரின் உள்ளம் எவ்வளோ பதைக்கும். புரியுதுங்களா? ஒரு பொண்ணை வளர்த்து ஆளாக்குறீங்க, நல்லா படிக்க வைக்கிறீங்க, பிரமாதமாக படிக்குது, கோல்டு மெடல் வாங்குது. கோல்டு மெடல் வாங்கின 3 மாதத்தில் ஓடி போயிடுது வீட்டை விட்டு. 6 மாதம் தேடி பொறுத்து பிடிச்சி பார்த்தா போலீஸ்லலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, கட்சியில் பார்த்தா யோ உன் பொண்ணு இந்த ஆசிரமத்தில் போய் மோட்டை வச்சுன்னு உட்காந்துக்குதுன்றான். புரியுதா? அப்போ அந்த பெண்ணை இழந்த அந்த தாய் தந்தையரின் மனநிலை, அதனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மெய்பாடுகள், இமோஷனல் டர்புலன்சஸ், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இதில் என்ன ஆகும்? இதெல்லாம் சில உதாரணங்கள் சொல்கிறேன் உனக்கு. மன சிதைவு ஏற்படுகிறது, அதனால் உடலின் இயக்கம் பாதிக்கப்படுகிறது, அதனால் நோய்கள் உற்பத்தி ஆகிறது. புரிஞ்சுதுங்களா? எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தலை. புரியுதா? எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தலை. ஏன்னா சோஷியல் நீட். நானும் என் ஃப்ரெண்டு மாதிரி காரில் போகணும், நானும் என் ஃப்ரெண்டு மாதிரி கலராக ட்ரெஸ்ஸு போடணும், நானும் என் ஃப்ரெண்டு மாதிரி என் சிஸ்டர் மாதிரி, என் கசின் சிஸ்டர் மாதிரி, என் பிரதர் மாதிரி இது டைமண்ட் நெக்லஸ் போடணும். பத்தலை பணம். புரியுதுங்களா? எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தலை. போட்டு புருஷனை வதைக்கிற, எனக்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி கொடு இந்த பர்த்டேக்குன்னு. அவன் எங்கே போவான்? அவன் சம்பாதிக்கிறது சாடை தீன்னு. புரிஞ்சுதா? இந்த மாதிரி மன அழுத்தங்கள், டிப்ரெஷன் சொன்னீங்கல்ல, டிப்ரெசிவ் ஸ்டேட், மன அழுத்தம், அது வந்து செப்பரேட் டிசீஸ் பை இட் செல்ஃப். உங்களுடைய மன சஞ்சலங்கள், உங்களுடைய அந்த இமோஷனல் டர்புலன்சஸ், உங்களுடைய அந்த சைக்கலாஜிக்கல் டிஸ்டார்ஷன், உங்களுடைய அந்த வாழ்க்கையை நீங்கள் நோக்கும் அந்த விதம், உங்களுக்கு நீங்களே உங்களை வருத்தி கொள்வது. அதாவது பாவம் என்பது 2 வகை. ஒன்று வந்து மற்றவர்களுக்கு தீங்கு செய்வது, அது 2வது. முதல் பாவம் தெரியுமா? உன்னை நீயே வருத்தி கொள்வது. இந்த உன்னை நீயே வருத்தி கொள்வதில் வருவது தான் அனைத்து மன சஞ்சலங்களும். அது உங்களுக்கு கடைசியில் உங்கள் உடல் உறுப்புகள், உங்கள் உடல் இயக்கங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதனால் ஏற்படக்கூடியது தான் இந்த நோய் எனும் மிகப்பெரிய பட்டியல். அதில் யார் யாருக்கு எந்தெந்த உறுப்பு வீக் ஆகுதோ அந்தந்த உறுப்பில் வியாதி வரும். அதனால் எல்லாமே வந்து உங்களுக்கு சைக்கோசோமேட்டிக் டிசார்டரில் தான் வந்து இறங்கிடும் கட்சியாக. அதனால் மருந்து என்பது உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த குறைவான உள்ள ரசாயனத்தை கட்டுவதற்காக கொடுக்கப்பட்டாலும், அவர்கள் தங்களுடைய மனத்தை சீர் செய்து கொண்டால் மட்டுமே இந்த மருந்துகள் அவர்களுக்கு துணை புரியும், அந்த நோய் அவர்களை விட்டு விலகும். வணக்கம். இந்த உலகத்தில் நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்கிறோமோ இல்லையோ, அப்புறம் வந்து இயற்கைக்கு நன்றி சொல்கிறோமோ இல்லையோ, நிச்சயமாக நம்ம இந்த உடம்புக்கு நன்றி சொல்லலாங்க. எவ்வளவோ விஷயங்கள் நம்ம வந்து போராடி இது பண்ணாலும் நம்மளோட கூட நமக்கு இருந்து நம்மளை காப்பாற்றி கொடுத்துட்ருக்கல எல்லா வகையிலையும். சார் சொல்கிறதுலேருந்து நான் அதை தான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணாதீங்க. என்ன ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அதுலேருந்து வெளில வரணுன்றதை பாருங்கள். ஏன்னா நம்ம மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டோன்னா அதுலேருந்து வெளியில் வந்து அதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயங்கள்லாம் நம்மளால் முடியாது. அது ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் தான். மறக்காமல் எல்லாரும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியட்டும் லைஃப்பில் நம்ம எவ்வளோ விஷயங்கள் பார்க்கறதுக்கு இருக்கும் அப்படின்னுட்டு. மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தா.